ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வெங்காயத்தோட பயன்கள் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்பீங்க, ஏன் இந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் டெய்லியும் பார்த்துட்ருக்கோம், அதில் எவ்வளோ யூசஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இது வரைக்கும் நான் இந்த சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு வேளை கேள்விப்படாமலும் இருக்கலாம். கேள்விப்படாமல் இருந்தால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிப்ஸை ஃபுல்லாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நீங்கள் ரெகுலராக நம்மளுடைய எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபுட்டுங்க, பொருள். ஸோ அந்த வெங்காயத்தை நம்ம வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஃபுல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் அந்த வெங்காயத்தை நீங்கள் பச்சையாக எப்போ சாப்பிடணுன்னா, உங்களுக்கு வாய் புண்ணு, கண்ணு வலி இதெல்லாம் இருக்கும்போது பச்சையாக சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த நீர் போயிட்டு அந்த வாய் புண்ணு இது எல்லாத்தையுமே ஆற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி, அப்புறம் உடம்பு வலி, அப்புறம் பார்த்திங்கன்னா முழங்கால் வலி இதுவே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பச்சை வெங்காயத்தை நம்மளால் டெய்லி எந்திரிச்சு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ரீசனுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களோட கண் பார்வையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் தலைவலி, முழங்கால் வலி இதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது நீங்கள் டெய்லி உங்களோட ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக பச்சையை எடுத்துக்கலாம். பச்சையை எப்படி எடுத்துக்கலாம்னா பார்த்திங்கன்னா, உங்களோட சேலட் மாதிரி செஞ்சு அதில் நீங்கள் ரெகுலராக சேர்த்திக்கிற எல்லா ஃப்ரூட்ஸோடையும் சேர்த்தி இந்த வெங்காயம் சேர்த்தி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசீஸ் எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது உங்கள் கண் பார்வையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஒரு வெங்காயத்தை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அது விளக்கெண்ணெய் இருக்குது தெரியுமா, அந்த விளக்கெண்ணெயில் வதக்கி அந்த வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் மலச்சிக்கலை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. உங்களோட சிறுகுடல் பாதை இருக்குது தெரியுமா, அது சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாதை சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு டைஜஷன் சரியாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அதில் இந்த வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை செய்யுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, முடி பயங்கரமாக கொட்டுது அப்படின்னா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி டைரெக்டாக அப்படியே ஸ்கல்ப்பில் தேய்க்கலாம். அப்படி இல்லாட்டி அதை சாறு எடுத்து அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு வரும்போது உங்களோட முடி கொட்டுறது குறையுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்ச வெங்காயத்தை சம்மந்தப்பட்ட இருக்கிற டிப்ஸ். இது இல்லாமல் யாருக்காவது யாருக்குமே தெரியாத டிப்ஸ் எனக்கு தெரியும், வெங்காயத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.